நம்ம தனியாக தொழுகிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இதெல்லாம் சரியா பேணி தொழணும். வஜ்ஜத் ஓதுறது வந்து தொழுகையினுடைய என்னது சுன்னாக்களில் ஒன்று. வஜ்ஜத் ஓதுவது தொழுகையினுடைய சுன்னாக்களில் ஒன்று. இப்போ தனியாக தொழும்போது எல்லாமே சரியாக நம்ம நிறைவேற்ற வேண்டும். ஜமாத்தோடு தொழப்போகிறோம். இப்போ ஜமாத்தோடு தொழப்போகிறோம் என்றால் சிறந்தது என்ன? இமாமோடு முதலாவது தக்பீரில் சேர்ந்து கொள்வது. அப்போ இமாமும் தக்பீர் கட்டின உடனே சூரத்துல் ஃபாத்திஹா ஓத ஆரம்பிக்கக்கூடாது. இமாம்களும் படிக்கணும். அவரோட பெரிய ஒரு அமானி. நிறைய பேர் நிறைய பள்ளிகளில் நம்ம பார்த்தா இமாம்களுக்கு தொழுகை தெரியும். இமாம்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு தொழுகையை பற்றி அவங்க நிறைய டைம் இருக்கும். சில பள்ளிகளில் போய் பார்த்தா ரூமில் அவருக்கு ரூம் போட்டு அவர் வெளியூர் ஆளாக கூட இருப்பார், உட்காந்துட்டு இருப்பார். ஆனால் தொழுகையை பற்றி அவர் படித்திருக்க மாட்டார். இப்போ அவர் பெரிய பிரதானமான பொறுப்பு என்ன? தொழுவிக்கிறது. அப்போ தொழுகை நடத்தக்கூடிய அவருக்கு தொழுகை பற்றிய தெளிவிக்க வேண்டும். இவங்களுக்கு தெளிவில்லாத நிலையில் நிறைய இமாம்கள் இருந்துட்டு டைமை பாஸ் பண்ணிட்டு போகிறோம். அல்லாஹ் பயந்து கொள்ள வேண்டும். இது ஒரு ஆரோக்கியமான நிலை கிடையாது. இது உணர்த்தப்பட வேண்டும் அவர்களுக்கு. அப்போ நம்ம ஃபஸ்ட் தக்பீரில் சேரும்போது மாமும்கள் அல்லாஹ் முபாயித் பைனியோ வஜ்ஜஹத்தோ அல்லது சுபானக் அல்லாஹ் ஓதுறதுக்கு ஒரு டைம் கொடுக்கும். இவங்க சிலர் தக்பீர் கட்டி முடிஞ்ச உடனே அல்ஹம்து ஓத ஆரம்பிச்சுடுவாங்க. ரைட். இப்போ நம்ம மாமூமாக போய் நிற்கிறோம். ரைட். நீங்கள் முதல் தக்பீரில் சேர்றீங்க. சேர்ந்து இமாம் வஜ்ஜஹத் ஓத உங்களுக்கு டைம் தரல, என்ன செய்வீங்க? அவர் தக்பீர் கட்டினோடனே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிச்சுட்டார். நம்ம என்ன செய்கிறது? நமக்கு வஜ்ஜஹத் முடிஞ்சு. இமாம் ஓத ஆரம்பித்த பிறகு நம்ம வஜ்ஜஹத் ஓதக்கூடாது. நிலவில் வச்சுக்கொள்ளுங்க நல்லா. ரெண்டாவது விஷயம் என்னென்னால், நம்ம லேட்டாகி வரோம். லேட்டாகி வரும்போது இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடிஞ்சு அடுத்த சூறாக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். நம்ம அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டணும். இப்போ நிறைய பேரை நான் பார்க்குறேன்னு இதுக்கு வஜ்ஜஹத் ஓதுறாங்க. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது தொழுகையின் ருக்குன்களில் ஒன்று. நான் ருக்குனுக்கு சொல்லிட்டேன் விளக்கு. ருக்குன் என்ன? தூண். இல்லைண்டா இல்லை. அந்த தூண் விழுந்தால் தொழுகை விழுந்துடும். இப்போ சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது தொழுகையினுடைய ருக்குன்களில் ஒன்று. இப்போ நம்ம வாரம் இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத ஆரம்பிச்சிட்டார், நம்ம வஜ்ஜஹத் ஓதக்கூடாது. நம்ம அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரை கட்டிட்டு இமாம் ஓதுறதை கேட்டு நிற்கணும். இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினாலும் சரி அல்லது வேறொரு சூறா ஓதிக்கொண்டிருந்தாலும் சரி நம்ம அதில் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். ரைட். இப்போ அடுத்த ஒரு பிரச்சனை வருது நமக்கு என்னென்றால், மௌனமாக தொழுற தொழுகை. லுஹர், அசர், இஷாவுடைய பிந்தின 2, மக்ரிபுடைய 1. இந்த தொழுகையில் வந்து சேர போகிறோம் நம்ம. இப்போ சேரும்போது சிலர் என்ன செய்கிறாங்கன்றால், பள்ளிக்குள்ளே நமக்கு வரும்போது தெரியும், நம்மளோட காமன் சென்ஸுக்கு தெரியுது, கண்ணீரன் தக்பீர் காட்டினாண்டு. இப்போ ருக்கு போகிறாருன்றது தெரியுது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க நான் சொல்லக்கூடிய மசாலாக்களை. இப்போ மக்கள் வந்து இப்போ அவர் வந்து இமாம் தொழுதுட்டு இருக்கிறார். இப்போ இவர் ஒது செஞ்சுட்டு இருக்கும்போது தக்பீர் கட்டிட்டார் இமாம். இப்போ இவர் வந்து தொழுகையில் ஜாயின் பண்ணுறார். இப்போ இமாம் என்ன செய்ய போகிறார்? அடுத்தது ருக்கு போகிறார். நம்மளுடைய சகோதரர்கள் வந்து தக்பீரை கட்டிக்கு முதல்ல என்ன செய்கிறாங்க? வஜ்ஜஹத் ஓதுவாங்க. வஜ்ஜஹத்து முடிகிறதுக்குள்ளே இமாம் ருக்கு போய் தருவார். இப்போ இவருக்கு என்ன மிஸ் ஆகிட்டு? சூரத்துல் ஃபாத்திஹா மிஸ் ஆகிட்டு. சிக்கல். எனவே என்ன செய்யணும் என்றால், இப்படி மாறவர் வஜ்ஜஹத் ஓதிட்டு நிற்கப்பட வந்தோடனே அவர் மௌனமாக தொழக்கூடிய இந்த தொழுகைகளில் சூரத்துல் ஃபாத்திஹாக்குள்ளேயே நுழையும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓதுறது. நம்ம அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரை கட்டு அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் என்னக்குள்ள ருக்கு போய்த்தார் அல்ஹம்துலில்லாஹ் போதும். அல்லது அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிக்கக்குள்ள ருக்கு போய்த்தார் போதும் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம வந்து வஜ்ஜஹத்தை ஓதிட்டு நிற்கிறோம் என்றால் ருக்குனும் சுன்னத்தும் மோதுது. இந்த டைமில் நம்ம எதை முற்படுத்தணும்? ருக்குனைத்தான் முற்படுத்தணும். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு அன்புள்ள சகோதரர்களே, இப்போ தனியாக தொழுதம் என்றால் சூரத்துல் ஃபாத்திஹாவை கட்டாயம் ஓத வேண்டும். இப்போ வஜ்ஜஹத்துக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை கட்டாயம் ஓத வேண்டும். தனியாக தொழக்கூடிய ஒருவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் தொழுதால் அவருடைய தொழுகை பாத்திலாகும், சேராது. திரும்பவும் சொல்கிறேன், தனியாக தொழக்கூடிய ஒருவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை அவருடைய தொழுகையில் மிஸ் பண்ணினால் அவருடைய தொழுகை சேராத. அவர் திரும்ப தொழ வேண்டும். அவர் திரும்ப தொழ வேண்டும் என்ற ருக்குன் ஒன்றை விட்டு விட்டார். இப்போ பிரச்சனை வருது எங்க? இப்போ மாமூமாக தொழும்போது சூரத்துல் ஃபாத்திஹா என்ன செய்கிறது? கட்டாயம் ஓத வேண்டுமா அல்லது
கேட்டுக்கொண்டிருக்க வேண்டுமா அல்லது மௌனமாக இருக்க வேண்டுமா? இது தொடர்பாக வரக்கூடிய குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்களை ஆய்வு செய்யக்கூடிய இமாம்கள் நல்லா புரிஞ்சு விடுங்க. நான் பேசுகிறது பெரிய இமாம்களுடைய நிலையிலிருந்து அவங்களுடைய கருத்துக்களை வைத்து. அந்த இமாம்களில் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன புரிஞ்சிருக்கிறாங்க என்றால், இமாமுக்கு பின்னால் நிற்கிற, நான் அந்த கருத்துக்களை சொல்லிட்டு நமக்கிட்ட எது சரி என்று படுதோ அதையும் நான் சொல்லுவேன் கடைசியில். என்னால் தகவலுக்காக நீங்கள் குழம்பிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒருவர் அல்லாஹு அக்பர் என்று இமாமுக்கு பின்னால் மௌமுமாக நின்று தக்பீர் கட்டித்தால் அவருக்கு கைட் யார்? இமாம் செய்கிறது போதும், இவர் ஒன்றும் செய்ய தேவையில்லை. இமாம் அல்லாஹ் அக்பர்ண்டா ருக்கு பண்ணால் போதும், சமி அல்லாஹ் மிதாண்டா நிலைக்கு வந்தால் போதும் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இமாம் அபு ஹனீஃபாவும் ஹனஃபி மதுஹப் சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அதனால் ஹனஃபி மதுஹபில் சூரத்துல் ஃபாத்திஹாவை சத்தமிட்டு தொழக்கூடிய தொழுகைகளிலும் வலியுறுத்த மாட்டார்கள், மௌனமாக தொழக்கூடிய தொழுகைகளிலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதை வலியுறுத்த மாட்டார்கள். என்னென்னா அவங்க சொல்கிறது, கிராஅத்துல் இமாமி கிராஅத்துல் லில் மஅமூம், இப்படி ஒரு ஹதீஸ் வருது. இமாமுடைய கிராஅத் மஅமூமுக்கு கிராஅத்தாக அமையும். அப்போ இமாம் கிராத் ஓதினா மஅமூமுக்கும் போதும் என்பது அந்த ஹதீஸினுடைய அர்த்தம். அந்த ஹதீஸ் பலவீனமானது. இந்த ஹதீஸ் ஆதாரம் வைத்து அவர்கள் அந்த கருத்தை முன்வைக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப் என்ற ஒரு சஹீஹான ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸின் அடிப்படையில் அவங்க சொல்லாங்க என்னென்னால், சத்தமிட்டு தொழுகிற தொழுகையாக இருந்தாலும் சரி, மௌனமாக தொழக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் சரி, மஅமூம்கள் கண்டிப்பாக சூரத்துல் ஃபாத்திஹா ஓதித்தான் ஆக வேண்டும். யார் சொல்கிறது? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். அவங்க காட்டுற ஆதாரம் என்னென்றால், சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாதவனுக்கு தொழுகை இல்லை என்கிற ஹதீஸ். இமாம் அஹ்மதும் இமாம் மாலிக்கும் ரஹ்மஹுமுல்லாஹ் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க என்றால், இமாம் சத்தமிட்டு ஓதும்போது கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும், இமாம் மௌனமாக ஓதும்போது மாமூம்களும் ஓத வேண்டும். என்ன ஆதாரம் என்று கேட்டோன்னே அவங்க சொல்கிறாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாதவனுக்கு தொழுகை இல்லை ஹதீஸ் வருது. குர்ஆனில் எப்படி வருது? வைதா குரி அல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு அன்சித்து, குர்ஆன் ஓதப்பட்டு விட்டால் தொழுகையில் நீங்கள் மௌனமாக இருந்து கேட்டுக்கொண்டிருங்கள். அப்போ குர்ஆன் இப்போ ரெண்டையும் நம்ம சேர்த்து என்ன முடிவுக்கு வரோம்? அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் மஅமூமாக தொழும்போது இமாம் கிராத் ஓதுவது உங்களுக்கு கேட்டால் நீங்கள் ஓத தேவையில்லை. இமாம் ஓதுவது உங்களுக்கு கேட்கவில்லை என்றால் நீங்கள் ஓத வேண்டும். இமாம் ஓதுவது கேட்க, இப்போ உதாரணமாக இப்போ ஸ்பீக்கர் இல்லைன்னு வைங்க, இஷா தொழு வைக்கிறார் இமாம். இப்போ கடைசி சஃபில் நிற்கிற ஆளுக்கு இமாம் ஓதுறது கேட்குமா? அந்த டைமில் நீ மௌனமாக இருக்கிற, நீ சத்தமிட்டு ஓதுகிற தொழுகையாக இருந்தாலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள். இமாம் ஓதுவது கேட்டால் உனக்கு அவருடைய கிராத் போதுமானது என்கிற கருத்தை இமாம் அஹ்மத், மாலிக் ரஹ்மஹுமுல்லாஹ் சொல்லலாம். எத்தனை கருத்து 3, 4 இமாம்களுக்குள்ளேயும் 3 கருத்து. இந்த 3 கருத்தையும் பேஸ் பண்ணித்தான் பிறகு தொடர்ந்து கருத்து வேறுபாடுகள் வருது. இதுக்கு சொல்கிறது இஜ்திஹாத் என்று. இதுக்கு என்ன சொல்கிறது? இஜ்திஹாத். இஜ்திஹாதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், சரியான முடிவை அடைந்தால் 2 கூலி கிடைக்கும், தவறான முடிவுக்கு போனால் ஒரு கூலி, ஒரு நன்மை கிடைக்கும் என்றார்கள். 3 கருத்து உடையவர்களுக்கு நன்மை இருக்கா இல்லையா? நன்மை இருக்கு. அப்போ யாரும் வழி கெடுக்க தேவையில்லை. இதில் நம்ம அறிந்த வரையில் வல்லாஹு தஆலா அலம் எது சரி என்று கேட்டால், இமாம் அஹ்மத், மாலிக் ரஹ்மஹுமுல்லாஹ் 2 பேரும் சொல்லக்கூடிய கருத்து நமக்கு சரி மாறிப்படுது என்றால், நம்ம நினைக்கிறோம் 2 கூலிக்குரிய கருத்து அது என்று நினைக்கிறோம். அது 2 கூலிக்குரியதாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். மிஸ் ஆனால் 1 கூலி ஷூராக கிடைக்கும், பாவம் கிடைக்காது. இதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க இந்த பாயிண்டர். எனவே இமாம் சத்தமிட்டு ஓதும்போது மௌமூம்கள் மௌனமாக கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். இமாம் மௌனமாக ஓதும்போது மௌமூம்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். சில பள்ளிகளில் போனீங்க என்று கேட்டால், வலல்லாலின் ஆமீனுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் சும்மா நிற்கார் இமாம். சரி, நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறீங்க, இமாம் என்ன ஓதினார்? நல்ல டைம் விடுறாங்க. சில ஊர்களில் போய் பார்த்தால் வலல்லாலின் ஆமீன் எல்லாரும் சொல்லுவோம். சொன்னதுக்கு பிறகு இமாம் சும்மா நிற்கார் கையை காட்டிக்கு. சில இடங்களில் 2 நிமிஷம் 3 நிமிஷம் இப்படி நிற்கிற நிலையை பார்க்குறோம். ரைட், இந்த டைமில் நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிருப்போம், அவர் என்ன ஓதிருப்பார்? தொழுகையில் சும்மா நின்றா அவருடைய கான்சன்ட்ரேஷன் மாறுமா இல்லையா? இது ஒரு
ப்ராப்ளம். ரெண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், ஹதீஸ்களை பார்க்கும்போது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடிந்ததும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கத்த ஹுனைஹத்தன் என்று வருகிறது. சக்கத்த ஹுனைஹத்தன் என்றால் கொஞ்சம் நாளிகை, அந்த நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் சின்ன ஒரு டைம் மௌனமாக இருந்தார்கள் என்று அந்த தொழுகையை பற்றி சொல்லக்கூடிய சஹாபாக்கள் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னால், அதில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மி சொல்லியிருப்பார்கள் அல்லது அடுத்தது என்ன ஓதுவது என்று யோசித்திருப்பார்கள். அந்த அளவுக்கு தான் டைம் விடுறது. இப்போ நம்ம பழகின காரணத்தால் சில சகோதரர்கள் என்ன செய்வாங்கன்னா, இப்போ சுன்ன அடிப்படையில் தொழக்கூடிய பள்ளிகளில் வந்தால், உதாரணமாக ஐபிசியில் தொழுவிக்கிற இமாம் என்ன செய்வார் என்றால், சூரத்துல் ஃபாத்திஹா முடிய அவர் பிஸ்மி சொல்லிட்டு அடுத்த சூறாக்குள்ளே போயிடுவார். இவர் தொழுதுட்டு வந்து யோசிப்பார், என்ன சொல்லுவார் என்றால், இந்த பள்ளியில் கடும் வேகமாக தொழுவிக்கிறாங்களே, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு டைம் தரலாண்டு. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு டைம் கொடுப்பது என்பதற்கு ஹதீஸ்களில் எந்த ஆதாரங்களும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். மௌமூம்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்காக இமாம் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாக்கும் அடுத்த சூறாக்கும் இடையில் டைம் கொடுப்பது என்ற நிலையில் எந்த ஆதாரமும் கிடையாது. எனவே அப்படி ஒன்று இல்லை என்பதை புரிஞ்சு கொள்ளுங்க. சப்போஸ் நம்ம திணிக்கையில் இமாம் எங்கன்னாலும் போவோம் பயணம், இமாம் இடைவெளி விட்டாருன்னு என்ன செய்யலாம், நம்ம சூரத்துல் ஃபாத்திஹாவை அந்த டைமில் ஓதிக்கொள்ளலாம்.